வெல்கம் ஃபுட் லவர்ஸ். உணவு பிரியர்களை இந்த வீடியோவிற்குள் வரவேற்கிறேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இது ஒரு ஃபுட்டு சம்பந்தமான ஒரு வீடியோ. எம்டிஆர் பொருட்கள் மற்றும் மாவெல்லி டிஃபன் ரூம் இவங்களை பற்றிய ஒரு சுவையான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களோட சுவையான அந்த உலகத்துக்கு நம்ம செல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பசியை தூண்டுற மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு ஃபுட் வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம எம்டிஆரை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.
வாவ்! இந்த மாவெல்லி டிஃபன் ரூம்ஸ், அதாவது எம்டிஆர் அப்படிங்கிற இந்த பிராண்டு வந்து 1920வது ஆண்டு, அதாவது 1920s ஒரு 3 பிரதர்ஸால், 3 சகோதரர்களால் பெங்களூரில் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரம் ஐயா, கணபையம் ஐயா, யக்ஞ நாராயணம் ஐயா அப்படின்னு 3 பேர். இவங்க 3 பேரும் வந்து பெங்களூருக்கு வராங்க. அங்கே வந்து அதாவது கர்நாடகா மாநிலத்தில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து கிளம்பி வந்து பெங்களூருக்கு வராங்க பிழைப்புக்காக. அவங்க உள்ளே வந்துட்டு பெங்களூரில் வந்துட்டு வேலை தேடுறாங்க. அவங்களுக்கு சமையல் தொழில் தெரியுன்றதுனால சமையல் சம்பந்தமான வீடுகளில் ஹெல்ப்புக்கு அப்படியே ஜாயின் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதில் எக்ஸ்பர்டைஸ் கொஞ்சம் கை தேர்ந்தவுடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1924வது ஆண்டு பரமேஸ்வரம் ஐயா அவரும் கணபையம் ஐயாவும் சேர்ந்துட்டு பிராமின் காஃபி கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த எம்டிஆர் பிராண்டோட ஒரு தொடக்கமாக அமையுது. 1924 அவங்க ஆரம்பித்த பிராமின் காஃபி கிளப் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ். இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த எம்டிஆரோட. இப்போ 1951ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த யக்ஞ நாராயண ஐயா அவர் வந்து யூரோப், அதாவது ஐரோப்பாவுக்கு போகிறாரு. அங்கே வந்து இருக்கிற ஐரோப்பிய ரெஸ்டாரண்ட்டுகள், உணவு விடுதிகளில் போயிட்டு அங்கே அவங்க ஃபாலோ பண்ணுற அந்த கிளென்லினஸ்ஸு, ஹைஜீனு, டிசிப்ளினு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு பெங்களூருக்கு திரும்பி வராரு. அதே ஸ்டாண்டர்டை இந்தியாவிலையும் கொண்டு வரணுன்றதுக்காக அவர் ஆரம்பிக்கிற அந்த புது கான்செப்ட் பேர் தான் எம்டிஆர், மாவெல்லி டிஃபன் ரூம்ஸ். அங்கே வந்து அவர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா நியூ ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ஹைஜீன், ஹெல்த் அண்டு சானிடைசேஷன். சுகாதாரமாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை இந்த யக்ஞ நாராயணம் ஐயா ஸ்டார்ட் பண்ணுறாரு அடுத்த ஸ்டேஜாக. 1960ஆம் ஆண்டு இந்த ரெஸ்டாரண்ட்டு வந்து லால்பாக் ரோடில், பெங்களூரில் இருக்கிற லால்பாக் ரோடில் ஷிஃப்ட் ஆகுது. அப்போ ரெஸ்டாரண்ட்டு பேரும் ஆட்டோமேட்டிக்காக மாவெல்லி டிஃபன் ரூம்ஸுன்ற பேரில் 1960லேருந்து பக்காவாக இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பயங்கரமாக கஸ்டமர்களால் பிக்கப் ஆகுது. 1968 யக்ஞ நாராயண ஐயா காலமாயிடுறாரு. அதுக்கு பிறகு 3ஆம் தலைமுறை ஹெட், அதாவது 3ஆம் தலைமுறையோட தலைமை பொறுப்பை வந்து அவரோட உறவினரான ஹரீஷ் சந்திர ஐயா அவர் வந்து எடுத்துக்கிறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற இந்த மெயின் வந்து மாவெல்லி டிஃபன் ரூம்ஸு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே டிஸ்பிளேயில் பாருங்கள் என்ன அழகான உணவு வகைகள், என்ன டேஸ்டான உணவு வகைகள். இதுக்கெல்லாம் எல்லோரும் வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும். இந்த மாதிரி அல்டிமேட் டேஸ்ட்டை வந்து வேறு எங்கேயுமே பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு யூனிக்கான ஒரு ஃபேமிலி வெஜிடேரியன் ஒரு ரெஸ்டாரண்ட்டாக வந்து மாவெல்லி டிஃபன் ரூம்ஸு இன்றைக்கி பெங்களூரில் இருக்குது. மாவெல்லி டிஃபன் ரூம்ஸு மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது பெங்களூரில். அப்போ குறிப்பாக வந்து நம்ம டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி லால்பாக் ரோடில் இருக்குது. 14 லால்பாக் ரோடு, பெங்களூரு முக்கியமான ஒரு இடமா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா HSR லே அவுட்டு, அதுவும் வந்து ஒரு முக்கியமான பிரான்ச்சு. அதோட ஃபோன் நம்பர்ஸு, அவங்களோட டைமிங்ஸு இது எல்லாமே நம்ம வந்து டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கோம். பாருங்கள், அவங்க வந்து மண்டேஸில் வந்து பொதுவாக வந்து மூடி இருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் டிஸ்பிளேயில் இப்போ பார்க்கலாம். வேறு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா HRBR லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்குது. அதோட அட்ரஸ் டீட்டெயிலும் நீங்கள் வந்து இப்போது பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்திரா நகர், அதோட அட்ரஸ் டீட்டெயிலும் நீங்கள் வந்து இப்போ டிஸ்பிளேயில் பார்க்கலாம். இவங்க எல்லாருமே வந்து தே ஆர் க்ளோஸ்ட் ஆன் மண்டேஸ். திங்கக்கிழமை அவங்க க்ளோசிங் டே.
எம்டிஆரோட ஒரு தாரக மந்திரம் என்னன்னு சொன்னீங்கன்னா இன்டெகிரிட்டி, அதாவது ஒருமைப்பாடு இஸ் த பேக் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருமைப்பாடு தான் எம்டிஆரோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க. இத்தனை வருஷம் ஆயும், இத்தனை தலைமுறைகளை கடந்தும் அவங்களோட பிஸ்னஸ், உணவுப் பொருள்களாக இருக்கட்டும், மாவெல்லி டிஃபன் ரூம் ஆகட்டும், இது எல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு அவங்களோட இன்டெகிரிட்டி அதுதான் வந்து அவங்க முதுகெலும்பாக வந்து கருதுறாங்க. அது உணவாக இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் இருக்கிற நடைமுறை ஆகட்டும் இருக்குது, அல்லது நடத்தையாக இருக்கட்டும், சேஃப் பிளே, அதாவது பிஸ்னஸில் வந்து ஒரு சேஃப் பிளே அது வந்து ரொம்ப முக்கியம். ஃபேர் பிளே அண்ட் சேஃப் பிளே இது ரொம்ப முக்கியம். இதில் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்காங்க இந்த மாவெல்லி டிஃபன் ரூம்ஸு நிர்வாகம். அதனால தான் வந்து கஸ்டமருக்கு வந்து மாவெல்லி டிஃபன் ரூம்ஸ் வந்து ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸு கிடைக்குது. இப்போ மாவெல்லி டிஃபன் ரூம்ஸோட ரொம்ப ஃபேவரட்டாக ஜனங்கள் அங்கே விசிட் பண்ணுற கஸ்டமருக்கு ஃபேவரட்டான சில உணவு வகைகள் என்னன்னு நம்ம ஒரு பார்க்கலாம். அதை நான் வந்து டிஸ்பிளேலே காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்பர் 1 வந்து ரவா இட்லி. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரவா இட்லி வேற எங்கேயுமே கிடைக்குமான்னு தெரியாது. அந்த மாதிரி செம சூப்பரான ஒரு ரவா இட்லி ப்ளஸ் மசாலா தோசை, அல்டிமேட் மசாலா தோசை ப்ளஸ் சந்திரஹாரா. சந்திரஹாரான்னு ஒரு பலகாரம் இருக்குது, அது சிம்பிளி அமேசிங். ப்ளஸ் அவங்களோட ஃப்ரூட் மிக்சர் கைண்ட் ஆஃப் ஐஸ்கிரீம், இதுவும் வந்து ரொம்ப யூனிக்காக எல்லா கஸ்டமராலையும் விரும்பி சாப்பிட்ற ஐட்டங்களோட லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வருது. இன்னும் இருக்குது, வாங்க பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா பிசிபெலா பாத் அப்படின்ற ஒரு உணவு பதார்த்தம், கராபாத் அப்படின்னு ஒரு ஐட்டம், அது இல்லாமல் கேசர் பாத், கேசரி பாத்துன்னு சொல்லுவாங்க. கேசர் பாத்து, கேசரி பாத்து ஒரு இனிப்பு பலகாரம். கேசரி தான் நம்ம சொல்கிற கேசரி தான், அவங்க கேசரி பாத்துன்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் மேலே ஒரு அருமையான ஃபில்டர் காஃபி, எம்டிஆரோட மாவெல்லி டிஃபன் ரூம்ஸோட ஃபில்டர் காஃபி வந்து ரொம்ப அல்டிமேட்டு யூனிக்கு ஒரு ஐட்டம். எனக்கு வந்து அல்டிமேட்டாக வந்து ரவா இட்லி, மசாலா தோசை, பிசிபெலா பாத்து இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ப்ளஸ் ஃபில்டர் காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இப்போ எம்டிஆரோட முக்கியமான மைல் ஸ்டோன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்ப்பீங்க. இந்த டிஸ்பிளேல என்ன காமிச்சிருக்கேன்னா 1924 ஸ்டார்ட் பண்ணி 1997 வரைக்கும் உள்ள இயரில் அவங்க எப்படி வளர்ச்சி அடைஞ்சாங்க. 1924 பிராமின் காஃபி ஹவுஸு, பிராமின் காஃபி ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு கடையை வந்து லால்பாக்கு கிட்ட அவங்க வந்து பெங்களூர் லால்பாக்கில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து 1950s வந்து மாவெல்லி டிஃபன் ரூம்ஸுன்ற பேரில் மாறுது. அடுத்து வந்து 1960 வந்து லால்பாக்கு ஃப்ரண்ட் கேட்டுக்கிட்ட திருப்பி வேற ஒரு மாவெல்லி டிஃபன் ரூமுக்கு வந்து கியரப் ஆகுது. அடுத்து 1976 பார்த்தீங்கன்னா பேக்குடு ஃபுட்ஸு, ரவா இட்லி மிக்ஸு, இந்த மாதிரி பேக்குடு ஃபுட்ஸை வந்து எம்டிஆர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1976. 1983 பார்த்தீங்கன்னா எம்டிஆர் ப்ராடக்ட்ஸ் வந்து பெங்களூரில் இருக்கிற நீல்கிரிஸ்லேயும் விஜயா பேக்கரியிலையும் அறிமுகப்படுத்துகிறாங்க, சேல் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. 1984 கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் இவங்கெல்லாம் வந்து எம்டிஆரோட அந்த பேக்கடு ஃபுட்ஸு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. 1991 நியூ ப்ரொடக்ஷன் பிளான்ட் வந்து ஃபுட்டு பேக்கேஜிங்காக அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 94 வந்து எம்டிஆர் பிக்கிள்ஸ் ஊறுகாய் வந்து இந்த மாதிரி ஒரு ஊறுகாய் சாப்பிட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு 94 வந்து எம்டிஆர் பிக்கிள்ஸ் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. 1996 வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் வெர்மிசிலி பிளான்ட் வந்து கமிஷன் ஆகுது, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 97 வந்து எம்டிஆர் ஃபுட்ஸ் அப்படிங்கிறத ஒரு இன்கார்பரேஷன் ஆஃப் எம்டிஆர் ஃபுட்ஸு அதை வந்து ஒரு பெரிய என்டர்பிரைஸாக வந்து அறிமுகமாகுது. இப்போ 2000 வருஷத்தில் அவங்க வந்து நியூ ஜென்ரேஷன் ஃபுட் லவர்ஸுக்கு எந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து கொடுக்க முடியும்னு பார்த்து 2000 வருஷத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஐஸ்கிரீமு,
சில்ட்ரன்ஸ் ஐட்டம்ஸ் என்னென்ன ஐட்டம்ஸ், ஃப்ரீசர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து 2001 வருஷத்தில் அறிமுகமாகுது. 2002 வந்து பார்த்தீங்கன்னா ISO சர்டிஃபிகேஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. 2003 வந்து புது சாஃப்ட்வேர், அவங்களோட பிஸ்னஸுக்காக ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் வந்து SAP, ERP இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து புதுசாக ஆர்கனைசேஷனில் அறிமுகப்படுத்துகிறாங்க. 2004 வருஷத்தில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி ஃப்ரோசன் ஃபுட்ஸ் என்னென்ன இருக்குன்றத அவங்க கொண்டு வராங்க. 2006 வருஷத்தில் அவங்க வந்து தன்னோட பிஸ்னஸ் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்கிறாங்க. ஜப்பான், சைனா, ஹாங்காங் இந்த மாதிரி ஊரில். 2007 வருஷத்தில் ஸ்காண்டினேவியன் டர்ன் அண்ட் டேக்கன் ஓவர் பை நார்வே பேஸ்டு கம்பெனியான ஓர்க்லா அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட அவங்க ஒரு கொலாபரேஷன் மாதிரி ஆகுறாங்க. 2008 வருஷத்தில் நியூ ரேஞ்ச் ஆஃப் பிவரேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2010 வருஷத்தில் அக்ராஸ் த நேஷன் வந்து ஒரு வேற லெவல் ஒரு பேன் இண்டியன் பிராண்டு மாதிரி வந்து அவங்க மாற்றுறாங்க 2010 வருஷம். இன்னைக்கு MTR வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ப்ராடக்ட்ஸு, பிவரேஜஸ்ஸு, மிக்சஸ்ஸு, ஸ்நாக்ஸு, மசாலா ப்ராடக்ட்ஸு, மசாலா பவுடர்ஸு, ஸ்வீட் மிக்சஸ்ஸு, 3 மினிட் பிரேக்ஃபாஸ்ட் மிக்சஸ்ஸு, சூப்ஸு, ரெடி டு ஈட் ப்ராடக்ட்ஸு, சிங்கிள் சர்வ்ஸு, ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்து பேக்கடு ஃபுட்ஸ் வந்து MTR வந்து கிங்காக இருக்காங்க. 1924 ஆரம்பித்து இன்றைக்கி 2024 100 வருடங்கள் ஒரு மிகப்பெரிய சாதனை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஃபுட்டு ப்ராடக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி 100 வருஷம் நடத்துறதுங்கிறது பெரிய விஷயங்க. அதுக்கு அவங்க என்ன மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸு, அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத இந்த நான் டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன். இன்ஸ்டன்ட் ஃபுட்டு டெலிவரி வந்து என்ன அளவுக்கு பிரமாதமாக பண்ணுறாங்க, என்ன மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, ஹைஜீனிக்கான அட்மாஸ்பியர் இருக்கா இல்லையா, அவங்க வந்து எக்ஸ்பான்ஷன் வந்து எப்படி இந்த பிஸ்னஸை வந்து அக்ராஸ் த வேர்ல்டு பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸ்போர்ட் வந்து எப்படி பண்ணுறாங்க, MTR சூப்பர் ஷாப்ஸ் எப்படி நடக்குது, இப்படி பல விஷயங்களை வந்து இந்த டிஸ்பிளேல நான் காமிச்சிருக்கேன். இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 4 Ps அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது ப்ராடக்ட்டு, பிளேஸு, ப்ரைஸு, ப்ரமோஷன். இந்த 4 விஷயம், ப்ராடக்ட்டு, ப்ரைஸு, பிளேஸு, ப்ரமோஷன், இந்த 4 விஷயம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அஃபோர்டபுள் ப்ரைஸ், அதாவது அஃபோர்டபுள் காஸ்ட்டில் வந்து அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. ஆன்லைன் பிஸ்னஸும் இருக்குது. டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளருதோ அதை வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் வந்து லெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டு, இன்சென்டிவ்ஸ் ஆஃப் 20% ஆஃப் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சாம்பிளிங் ஆக்டிவிட்டி, 3 மினிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் கேம்பெயின் பண்ணுறது, அட்வர்டைசிங் கேம்பெயின்ஸு, இதெல்லாம் வந்து அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி இருக்க ஒரு மிகப்பெரிய ரீசன். இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணால் தான் இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் சஸ்டைன் பண்ண முடியுங்கிறத நம்ம வந்து MTR ப்ராடக்ட்ஸை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவோட ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ், 3 ரீசன்ங்க ஒய் வி ஹாவ் டு கோ டு MTR. MTR நம்ம ஏன் தேர்ந்தெடுக்கணும், MTRல போய் நம்ம ஏன் சாப்பிடணும், MTR பொருளில் வந்து ஏன் விரும்பணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 முக்கியமான ஒரு ரீசன் சொன்னால் இதுதாங்க. அத்தன்டிக் சவுத் இந்தியன் ஃப்ளேவர், அசல் தென்னிந்திய சுவைகள். அடுத்தது உயர்தரமான பொருட்களை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. எல்லா விஷயத்துக்கும் அவங்க யூஸ் பண்ணுறது வந்து உயர்தரமான பொருள்கள் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா MTRோட அந்த ஆம்பியன்ஸ், வார்ம் அண்டு இன்வைட்டிங் ஆம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், வரவேற்க தகுந்த ஒரு சூழல். இதுதான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம், ஃபேமிலியோட போகிறோம், உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸை வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் MTRக்கு போனீங்கன்னா MTRோட எல்லா பிரான்ச்சஸ்லேயும் பார்க்க முடியும். அகைன் நான் சொல்ல போகிறது இதுதான், இந்த MTRோட மிக முக்கியமான 3 வந்து ஸ்பெஷல் ஐட்டம்ஸு, பாப்புலர் ஐட்டம்ஸு, கஸ்டமரு ரொம்ப விரும்பி சாப்பிட்ற 3 ஐட்டம்ஸுனால் இந்த மசாலா தோசை, ரவா இட்லி, சந்திரஹாரா, இந்த 3 ஐட்டம் வந்து
டாப் 3ன்னே சொல்லலாம். எல்லா ஐட்டமும் இருக்குது, பட் இது டாப் 3. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எம்டிஆர் மாவெல்லி டிஃபன் ரூம்ஸ் அவங்கள பற்றியும் அவங்களோட வளர்ச்சியை பற்றியும், அவங்கக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சாப்பாடு வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. வந்து டேஸ்டியான ஃபுட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டன்ற மாதிரி ஆகிட்டு இருக்க சில சுச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரி சுவையான ரெஸ்டாரண்ட்டுகள், இந்த மாதிரி சுவையான உணவு பதார்த்தங்கள் இதை வந்து நம்ம தேடி போய் சாப்பிட்றோன்னா அதுக்கு காரணம் அங்கே இருக்கிற சூழல், அங்கே இருக்கிற கஸ்டமர் சர்வீஸ், ப்ளஸ் அங்கே இருக்கிற முக்கியமாக டேஸ்டியான உணவு பதார்த்தங்கள், உணவுப் பொருட்கள். அதில் வந்து எம்டிஆர் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிறாங்க. ஒரு உணவு நிறுவனத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத அவங்கள்ட்டேருந்து நம்ம கற்றுக்கலாம். 3 சகோதரர்களால் 1924 ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பானது இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்து 3வது தலைமுறைகள் நடத்தி கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால் உண்மையிலே எம்டிஆர் வந்து பாராட்டுக்குரியது, வியப்புக்குரியது. நம்ம கண்டிப்பாக எம்டிஆருக்கு ஒன்ஸ் இன் ஒயிலாவது நம்ம போய் அங்கே நம்மளோட உணவு தேவையை நம்ம நிறைவேற்றிக்கணும். அந்த அளவுக்கு வந்து எம்டிஆர் வந்து ஃபுல்லி ரெக்கமெண்டட், எஸ்பெஷலி ஃபார் வெஜிடேரியன்ஸ் லவர்ஸ், ஃபுட் லவர்ஸ். ஓகே, இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். என்னோட அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.